ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் மீனுன்னு சொன்னதும் நான்வெஜ்ஜுன்னு நினச்சிடாதீங்க. வெஜ்ஜிலேயே சூப்பரான மீன் ரோஸ்ட்டு செய்யலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த கத்திரிக்காயில் தான் நம்ம மீன் ரோஸ்ட்டு செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இதோட எட்ஜஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மேலாக்கில் இருக்கிற பிளாக் ஸ்கின் அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. பிளாக் கலர் ஸ்கின்னில் நம்ம ரோஸ்ட் போட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ நம்ம அந்த பிளாக் கலர் ஸ்கின்னை மட்டும் அழகாக அப்படியே வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மீன் மாதிரியே இந்த கத்திரிக்காயை கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கத்திரிக்காய் நேராக வச்சு நல்ல திக்காக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம மீன் எந்த சைஸுக்கு கட் பண்ணுவோமோ அந்த சைஸுக்கு அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காயில் கரெக்டாக ஒரு 2 பீஸ் தான் இந்த மாதிரி கட் பண்ண முடியும். ஸோ நல்லா இந்த 2 பீஸை கட் பண்ணிக்கோங்க. மீனுக்கு நடுவுலலாம் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் அழகாக கத்தியில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ 2 கத்திரிக்காயுமே இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. மிச்சம் இருக்க கத்திரிக்காயிலெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் மிச்சம் நீங்கள் மசாலாவை தடவி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் வீடியோக்காக இந்த 2 கத்திரிக்காயை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு ரோஸ்ட் பண்ண போகிறேன் எப்படின்னு. அவ்வளோதான். சூப்பரான கத்திரிக்காய் மீன் மாதிரியே நாம் கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கத்திரிக்காயிலையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம மசாலா தடவை போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சோம்பு பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக நல்லா மசாலா பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆகணும். நீங்கள் அதனால் பொறுமையாக நல்லா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பேஸ்ட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காயில் நம்ம தடவை போகிறோம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் இந்த மசாலா நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி கத்திரிக்காய் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும்னு நம்ம யாருமே வாங்க மாட்டோம். நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி கத்திரிக்காயை வாங்கி இந்த மீன் ரோஸ்ட்டு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கத்திரிக்காயை இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ ஏற்கனவே நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மசாலா பேஸ்ட்டை இந்த கத்திரிக்காய் மேலே ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்லா கத்திரிக்காயில் தடவணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லா சைடும் ஒன்று போல் தடவிடுங்க. அப்போ தான் நம்ம குக் பண்ணுறப்ப எல்லா சைடும் மசாலா ஒன்று போல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கத்திரிக்காய் இந்த மாதிரி மசாலா தடவுனதுக்கு அப்புறமா நீங்கள் 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அப்போ தான் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியெல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 2 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சிடணும். இல்லை உங்களுக்கு 1 ஹவர் ஊற வச்சாலும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. உங்கள் இஷ்டம்தான். ஆனால் நீங்கள் 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கத்திரிக்காய். ஸோ அதனால் நீங்கள் 2 மணி நேரம் தாராளமாகவே ஊற வைக்கலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டிங்கன்னா அது ஒட்டாமல் இருக்கும். ஸோ நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கத்திரிக்காயை நம்ம இப்போ அந்த பேனில் போட போகிறோம். ஸோ அப்படியே அழகாக கத்திரிக்காயை ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேனில் போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு கத்திரிக்காய் இந்த பேனில் போட்டுக்கோங்க. ரொம்பலாம் ஒரே பேனில் ரொம்ப போட்டுறாதீங்க. 2 கத்திரிக்காய் குக் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 2 கத்திரிக்காய் போட்டு
போட்டுக்கோங்க. இன்னமும் நீங்கள் வந்து ஒரு கத்திரிக்காயாக குக் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சா கூட ஓகே தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து 2 கத்திரிக்காய் போட்டு குக் பண்ணாலும் சரி, ஒரு கத்திரிக்காய் போட்டு குக் பண்ணாலும் சரி. இப்போ உடனே வந்து நம்ம வந்து திருப்பக்கூடாது. ஒன் சைடு வந்து லைட்டாக வந்து குக் ஆகணும். அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து கத்திரிக்காய் வந்து திருப்பி போடணும். இல்லாட்டினா உங்களுக்கு வந்து மசாலா எல்லாமே பிரிஞ்சிடும். ஸோ அதனால் ஒன் சைடு வந்து நல்லா குக் ஆகணும். நல்லானா ஒரு விதத்தில் லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் குக் ஆகிக்கிட்டு இருக்குது. லைட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கத்திரிக்காய் ரோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து குறையும். நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கல, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட்டு தான் பண்ணுறோம். ஸோ லைட்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஒரு மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து கருகாமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகணும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா கத்திரிக்காய் குக் ஆகாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து இன்னொரு சைடு வந்து நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்கு வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் வந்து குக் பண்ணுங்கள். நல்லா அந்த ஸ்டீம்லேயே தான் குக் ஆகும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து மூடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து நீங்கள் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அகெயின் இன்னொரு சைடு ஒரு 8 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து குக் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி 2 சைடு வந்து நீங்கள் வந்து திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணிடுங்க. இங்கே அகெயின் வந்து 8 மினிட்ஸ் தான் குக் பண்ணணும். ஸோ இப்போ அவ்வளோதான், நல்லா ஸ்டீமில் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து மூடியை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் வந்து பார்க்கவே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மல்லித்தலை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா வந்து மல்லித்தலையோட ஃப்ளேவரும் இறங்கி ரொம்பவே வந்து சூப்பர் ஃப்ளேவராக வந்து கத்திரிக்காய் வந்து ரெடியாக இருக்கும். இப்போ 2 சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா மல்லி இலையும் வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காயிலே வந்து இந்த மாதிரி மீன் வறுவல் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.